Hello everyone, welcome back to my channel. தெலுங்கானா முதலமைச்சர் அவர்கள் ஜெகன் மோகன் ரெட்டி இவரை பற்றி தெரியாத ஆள் யாருமே இருக்க முடியாதுங்க. பிகாஸ் அவர் அந்த அளவுக்கு நிறைய நல்ல திட்டங்களை பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அவர் பதவிக்கு ஒரு 6 மாதம் தான் ஆகுது. அந்த 6 மாதத்துலேயே நிறைய நல்ல விஷயங்களை பண்ணி உலகத்தில் இருக்கிற எல்லா மக்கள் மனசுலையும் ஒரு நல்ல இடத்த பிடிச்சிருக்காரு. இப்போ சொல்லப்போனால் பிரியங்கா ரெட்டி விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது போல் இனிமே எந்த ஒரு விஷயம் கேவலமான விஷயங்கள் நடக்கக்கூடாது. அப்படியே நடந்தாலும் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளேயே யார் உண்மையான குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்க முடியலனா போலீஸ் மேலேயே ஒரு தக்க நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த நாட்களுக்குள்ளேயே யார் உண்மையான குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு 21 நாளுக்குள்ளேயே, அதாவது கண்டுபிடிச்சி இன்னொரு, அதாவது ஒரு 3 வாரத்துக்குள்ளேயே, ஸோ அந்த 3 வீக்ஸ்க்குள்ளேயே அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடணும். அந்த 21st டே, அந்த 21 நாளுக்குள்ளேயே அந்த குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த கேஸை விசாரணை அது இதுன்னு சொல்லிட்டு வளன்னு இழுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூலை போட்டிருக்காரு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மது கடைகளை வச்சு நிறைய விஷயங்களை இவர் நிறைய திட்டங்களை சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதே விஷயம், அதாவது அந்த மது கடைகளை வச்சு இப்போ ஒரு திட்டத்தை வச்சு ஒரு பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு ரொம்ப நல்ல விஷயம்னே சொல்லலாங்க. என்ன விஷயம்னா, இதுக்கப்புறம் நிறைய பேர் இப்போ நிறைய பேர் குடிகாரர்களாக இருக்காங்க, குடிச்சிட்டு தான் இருக்காங்க. அதை யாராலுமே ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ குடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே சும்மா காசு கொடுத்தோம் பாட்டில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிலாம் குடிக்க முடியாது. இதுக்கப்புறம் குடிக்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆதார் கார்டு மாதிரியோ பேன் கார்டு மாதிரியோ இந்த மது கடைகளை போயிட்டு இந்த குடிக்கிறவங்க, அதாவது மது கடைகளுக்குள்ளே போயிட்டு குடிக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு கார்டு வேணும், ஒரு ஆதார் கார்டு மாதிரியே தான் அதுவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கார்டு ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அதுக்கும் ஆதார் கார்டு பேன் கார்டு இது எல்லாமே ரொம்பவே முக்கியம். இந்த கார்டெல்லாம் வச்சு தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் யாருங்க, அதாவது ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த கார்டை அப்ளை பண்ண முடியாது. 25 வயசு அடைஞ்சவங்க மட்டும்தான், அதுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கார்டை அப்ளை பண்ண முடியும். இந்த கார்டை அப்ளை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய் நம்ம பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 5000 ரூபாய் எப்படின்னா ஒரு ரீசார்ஜ் மாதிரினே சொல்லலாங்க. இந்த 5000குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணாலும் குடிச்சிக்கலாம் அந்த கார்டை வச்சு. அதாவது இப்போ டெபிட் கார்டுனா இந்த டெபிட் கார்டில் இருக்கிற காசை வச்சு நம்ம ஸ்வைப் பண்ணி எவ்வளோ திங்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லையா, அதே போல் இந்த கார்டை வச்சு எவ்வளோ வேணாலும் அந்த 5000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் குடிச்சிடலாம். அந்த 5000 ரூபாய் காலி ஆகிடுச்சுன்னா நீங்கள் அகெயின் இதை ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீசார்ஜ் மீன்ஸ் இப்படி ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் இப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் அகைன் அதுக்கு 5000க்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 5000க்கு நீங்கள் அகைன் குடிச்சு ஃபுல்லாக காலி பண்ணிட்டீங்கன்னா அந்த 5000 நீங்கள் அகைன் ரீசார்ஜ் பண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. நம்ம ஊரில் பார்த்தோம்னா சின்ன குழந்தைங்க கூட அதாவது ஒரு 10 வயசு 12 வயசில் இருக்கிற பசங்க கூட குடிக்கிறது, கஞ்சா இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கெட்ட பழக்கத்தோடு திரிகிறாங்க. ஸோ அதுக்காக ஒரு நிறைய விஷயம், அதாவது இவர் செய்கிற நல்ல திட்டங்கள் எல்லாமே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க போகுது. ஆனால் நம்ம நாட்டில் இதெல்லாம் பண்ணுவாங்களான்னு சத்தியமாக நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இவர் நிறைய நல்ல விஷயங்களை தாங்க பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் இது போல் இவர் இன்னுமே நிறைய விஷயங்களை பண்ணுவார். நம்ம நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை பேன் பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம். அது இதுதான் நடக்க போகுது. அண்ட் தென் இது போல் நிறைய செய்திகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய்.